பாரிஸ் ஒலிம்பிக் 2024 50 கிலோ எடைப்பிரிவில் களம் கண்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். தற்பொழுது அவரது உடல் எடை 150 கிராம் கூடுதலாக இருந்ததால் காரணம் காட்டி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு 1.85 கிலோ எடை கூடுதலாக இருந்ததாகவும் அதனால் அவர் இரவு முழுக்க அந்த உடல் எடையை குறைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார். ஆயினும் கூட இன்று காலை உடல் எடையை செக் பண்ணும்போது 150 கிராம் உடல் எடை கூடுதலாக இருந்திருக்கிறது. அதனால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வினேஷ் போகத்தை பொறுத்தவரை தனது 19 வயதில் யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதித்திருந்தார். சீனியர் பிரிவு, உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் என அனைத்து தொடர்களையும் பதக்கங்களை வென்றிருந்தார். சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வென்றிருந்தாலும் கூட ஒலிம்பிக் என்பது அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு வினேஷ் போகத் ரியோ ஒலிம்பிக்கில் போட்டியிட்டிருந்தார். அப்போது அவர் காலிறுதியில் தோல்வியடைந்திருந்தார். அடுத்ததாக நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் பதக்கத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர் களம் கண்டிருந்தார். அதிலும் காலிறுதியில் தோல்வி கண்டிருந்தார். இந்த கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளிலையும் அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு 50 கிலோ எடைப்பிரிவில் அவர் களம் கண்டிருந்தார். ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் அவர் பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருந்தார். போராட்டம், கண்ணீர் என பல்வேறு சவால்களை கடந்து அவர் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் களம் கண்டிருந்தார். அப்போது அவருக்கு முதல் சுற்றே மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்தது. ஜப்பான் வீராங்கனை சுசாகியை அவர் எதிர்கொண்டிருந்தார். ஜப்பான் வீராங்கனை குறித்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா உலக சாம்பியன், நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனும் அவர்தான். பல சர்வதேச போட்டிகளில் விளையாடி ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காத ஒரு வீராங்கனையாகவும் ஜப்பான் வீராங்கனை இருந்திருக்கிறார். ஆனால் அவரை தகுதி சுற்றில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வீழ்த்தி அசத்தியிருந்தார். அரையிறுதிப் போட்டியிலும் அவர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை ஆக வினேஷ் போகத் இருந்தார். ஒரு புதிய வரலாற்றையும் அவர் படைத்திருக்கிறார். இதற்கு முன்பு ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு இதுவரை எந்தவித இந்திய வீராங்கனைகள் சென்றதில்லை. அவர் அந்த தடையை, அந்த ஒரு விஷயத்தை உடைத்திருந்தார். இறுதிப் போட்டி இன்று நடைபெறுவதாக இருந்தது. அவர் இன்று இறுதிப் போட்டியில் நிச்சயமாக இந்தியாவிற்கான பதக்கத்தை வெல்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் உடல் எடையை காரணம் காட்டி தற்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது என்ன, அவருக்கான வாய்ப்புகள் ஏதாவது இதன் பிறகு இருக்கிறதா என்பதுதான் தற்போது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருடைய எண்ணங்களையும் தோன்றுகிறது. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.